ஹாய் வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். ஓட்டு போட்டாச்சு. நீங்க ஓட்டு போட்டீங்களா? இப்ப திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 24 டிவிய குடுத்து, உடனே அர்ஜென்ட்டா சரி பண்ண சொல்லியிருந்தாரு. அந்த டிவிய நான் எப்படி சரி பண்ணி குடுத்தேன்னா, இந்த வீடியோல சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிவி தான் கஸ்டமர் குடுத்தாரு. இந்த டிவி பார்த்தீங்கன்னா, பேனாசோனிக் டிவி. ஆனா கம்பெனி போர்டு மாரி தான் இருக்கும். ஆனா இது சைனா போர்டும் ஒர்க் ஆகும். இதுல என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, டிவி ஆன் பண்ணா ஸ்டாண்ட் பைல தான் நிக்குது. டிவி பார்த்தீங்கன்னா, ஆன் ஆக மாட்டுது. ரிமோட்லயும் ஆன் ஆகல, பட்டன்லயும் ஆன் ஆகல. அதனால் இதை சரி பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. ஏன்னா நான் சரி பண்ணி கொடுத்தாலும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 மாதத்துலேயே ரிட்டர்ன் வந்துடும். அதனால் இவர் வெளியூர் கஸ்டமர்ன்றதுனால இவர் புது போர்டே மாற்றி கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் 1 இயராவது கரெக்டாக கை வைக்காமல் ஓடும். அதுக்காக தான் அவருக்கு புது போர்டே மாற்றி கொடுக்குறேன் அர்ஜென்ட்டுன்றதுனால. லோக்கல்னால் பரவாயில்ல, நம்ம ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் ரிப்பேர் ஆனா வந்து சரி பண்ணி போயிடலாம். இவர் வெளியூர் கஸ்டமர்ன்றதுனால இவருக்கு வந்து புதுசாக நம்ம போர்டு போட்டு கொடுக்குறோம். இந்த போர்டு தான் அது. அந்த போர்டு இப்போ வந்து அந்த பேனாசோனிக் போர்டும் இதுவும் சேம் தான். என்னென்னா கலர் பார்த்தீங்கன்னா பச்சை கலராக இருக்கும். இது வந்து ப்ளூ கலராக வரும். இந்த போர்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இருக்கிற ஒயரை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். பழைய போர்டில் இருக்கிற ஒயர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த போர்டுக்கு மேட்ச் ஆகும். எல்லா ஒயருமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். கீபோர்டு ஒயர் மேட்ச் ஆகும், பவர் சப்ளை ஒயர் மேட்ச் ஆகும், ஸ்பீக்கர் ஒயர் மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தா பேக் லைட் ஒயர் கூட மேட்ச் ஆகும். எல்லாமே பக்காவாக இருக்கும். எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. ஆனால் இந்த போர்டு மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் புதுசாக பழகிறீங்கன்னா கண்டிப்பாக அது பல்ப் வாங்கிடுவீங்க. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அது ட்விஸ்ட் இருக்குது. இந்த ட்விஸ்ட்டுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த டிவியில் நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே போகிற சப்ளை வந்து செலெக்ஷன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தனியாக இருக்கும், 5 வோல்ட் தனியாக இருக்கும். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேன்றதுனால நம்ம 5 வோல்ட் கொடுத்துட்டோம். அதே போல் பார்த்தீங்கன்னா எல்இடிஎஸ் கேபிள் நம்ம வந்து லைன் கொடுக்கல. ஃபஸ்ட்டு இந்த போர்டினுடைய இந்த போர்டில் இருந்து பேக் லைட்டுக்கு போகிற லைன் கரெக்டாக இருக்குதா, பேக் லைட்டு ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போகிறேன். பாருங்கள், பவர் சப்ளை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பழைய கீபோர்ட்லேயே ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பேக் லைட் பிரைட்டாக எரியுதா இல்லை டல்லாக எரியுதா, நல்லா பக்காவாக இருக்குதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேக் லைட் மட்டும் நான் செக் பண்ணுறேன். இப்போ டிவி ஆன் ஆகிடுது. இப்போ டிவி ஆன் ஆனவுடனே பேக் லைட்டு இப்போ எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் லைட்டு கரெக்டாக மேட்சிங் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்பிளே தான் செக் பண்ணணும். டிஸ்பிளேக்கு எவ்வளோ வோல்ட் வருதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த நம்ம டிஸ்பிளே வோல்ட்டு செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்இடிஎஸ் கேபிள் லைன் கொடுக்குற இடத்துல வோல்டேஜ் டிவி ஆன் பண்ணும்போது எத்தனை வோல்ட் வருதுன்னு செக் பண்ணணும். சப்போஸ் 12 வோல்ட் வந்தால் அது ஆஃப் ஹெச்டி டிஸ்பிளே போட்டிருக்கணும். இந்த டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டின்றதுனால நான் 5 வோல்ட் கொடுத்துருக்குறேன். இது போர்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஹெச்டினா 5 வோல்ட் வரும். அதே ஆஃப் ஹெச்டினா உங்களுக்கு 12 வோல்ட் தான் வரும். சில போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ஹெச்டி ஃபுல் ஹெச்டி சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மட்டும் தான் போடணும். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி நீங்கள் போர்டு வாங்கும்போது ஃபுல் ஹெச்டி இருந்தால் ஃபுல் ஹெச்டி போர்டு வர மாதிரி கேட்டு வாங்குங்க. சில மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ஆஃப் ஹெச்டி சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நான் இந்த டிவி வந்து அழகாக இந்த பேனலெலாம் போட்டு ஸ்க்ரூ போட்டு அழகாக ஃபிட்டிங் பண்ணிவிட்டேன். பழைய போர்டுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆனால் பார்க்குறதுக்கு சீட்டிங் கரெக்டாக ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம சென்சார் பார்த்தீங்கன்னா அதே போல் முன்னாடி வச்சு சென்சாரை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இது மாதிரி வந்து ஒரு புதுசாக பழகிற மெக்கானிக் கண்டிப்பாக இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் செலவு பண்ணி டிவி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து படம் ஓடுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு குப்புன்னு வாரி போடும். ஏன்னு கேட்டிங்கன்னா டிவியில் வந்து சவுண்ட் வரும், பிக்சர் வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பயமாக இருக்கும், ஐயோ என்னடா டிஸ்பிளே போயிடுச்சேன்னு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு நேற்று ஒரு கஸ்டமர் இப்படி தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்படி வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்கும், ஆனால் படம் வராது, பேக் லைட் மட்டும் எரியும். டிஸ்பிளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஏன்னா 24லேருந்து 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹெச்டி அதிகமாக போட மாட்டாங்க, ஃபுல் ஹெச்டி தான் போடுவாங்க. சில டிவியில் வந்து 24ல் மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து ஆஃப் ஹெச்டி போடுவாங்க. 24 கீழே 23, 22, 21லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி தான் போடுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஹெச்டி பேனல் தான் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஆப்ரேஷன் வந்து அடுத்த சேரில் வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம். இது வந்து பிகினருக்காக. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், என்ன விஷயம்னா இப்போ டிவி ஆன் பண்ணும்போது பேக் லைட் எரியுது, ஆனால் படம் மட்டும் சவுண்டு கேட்குது, படம் வரல. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெஜுலேஷன் கோடை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். நான் என்ன கோடு போட்டு சேஞ்ச் பண்ணணும்னா, சர்வீஸ் மேன் ஓப்பன் பண்ணக்கூடாது. நம்ம ரிமோட்டில் இன்புட் அழுத்தி 03771 போட்ட உடனே அந்த பவர் லைட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகி மறுபடியும் ஆன் ஆகும். ஆன் ஆச்சுனாக்கா ஃபுல் ஹெச்டி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளேக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ரெஜுலேஷன் கோடு போட்டு தான் அவங்க வந்து போர்டு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து பண்ணணும். இதுவே வேறு டிவியில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹெச்டி போட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்புட் அழுத்தி 03772 அழுத்தின உடனே
ஃபுல் ஹெச்டிலேருந்து ஹாஃப் ஹெச்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்சிங் ஆகிடும். அவ்வளோதான், படம் வந்துடும். இது வரைக்கும் நம்ம வந்து ரெகுலேஷன் கோடு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணணும். ஏன்னா படம் தலைகீழே தெரியும், அப்படிலாம் மேப்பிங் ப்ராப்ளம் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்புட்டை அழுத்தி சில டிவியில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொல்கிறேன் 208 வரும், அதுக்கப்புறம் 2580 வரும், அதுக்கப்புறம் 1147 வரும். இது வந்து பேசிக்காக எல்லா சைனா டிவிக்கும் பேசிக் தான் இது. அதனால ஒரு டிவிக்கும் ஒரு மாதிரி சர்வீஸ் மெனு இருக்கும். சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பேனல் செட்டிங்கில் போயிட்டு நம்ம வந்து மிரர் ஆப்ஷன் வந்து சரி பண்ணணும். ஒரு தடவை அழுத்தும் போது லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் வந்துடும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இருந்தால் நம்ம மறுபடியும் ரிமோட்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பண்ணது அப்படி சேவ் ஆகி நிற்கி. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ மாற்றணும். இப்போ வந்து நம்ம மிரரிங் ப்ராப்ளம் சரி பண்ணியாச்சு. அடுத்தது சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா லோகோ சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, டிவி ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆன் பண்ணணும். அதுக்காக அதையும் நம்ம வந்து சர்வீஸ் மெனுவில் தான் போயிட்டு ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் வந்து இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லோகோ செட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு புதுசாக பழகிற மெக்கானிக்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். இது வந்து சில மெக்கானிக் பழகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக பழகிற மெக்கானிக் 2 நாளாக எனக்கு வந்து இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட 20-30 கால் பண்ணுறாங்க. அவங்களுக்காக தான் ஸ்பெஷலான வீடியோ இதுக்காக போட்டிருந்தேன். ஏன்னா அவருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு மாற்ற தெரியலன்னு சொல்லியிருந்தாரு. அவர் போர்டு வாங்கின டைப்பில் அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துருக்குது. ஏன்னா இது வந்து ஃபுல் ஹெச்டி போர்டுன்றதுனால ஃபுல் ஹெச்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இதே வந்து நீங்கள் 24னாக்கா 24 எதுவுமே பண்ண தேவையில்ல. போர்டு வாங்கி போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட்டிங் ஆகிடும். ஏன்னா சில போர்டில் பார்த்தீங்கன்னா 24 அந்த மாதிரி தான் 24 போர்டு காம்போ போர்டு பேரே அதுக்கு. அதை போட்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்ல. இதே வந்து ஃபுல் ஹெச்டி இருந்தாக்கா கண்டிப்பாக இது மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனால் பயந்துடாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின்னு ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீடியோ வந்து ஒரு தடவை பார்த்து புரியலன்னா மறு தடவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். இல்லை ஸ்லோ பண்ணி கூட பாருங்கள். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் வீடியோ போடுறேன், இவ்வளோ தூரம் தெளிவாக போடுறேன். அதுக்கப்புறம் 2 நாளாக ஒரு கஸ்டமர் ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஃபோன் பண்ணிட்டாரு. 30 ஃபோன் பண்ணிவிட்டு அவர் 11 மணிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு. கடைசியாக ஒரு 7 மணி தான் அவர் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார். ஆனால் இதே வந்து இது காரணம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரவுண்ட் ஒயர் கொடுக்கல, அதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டார். எப்பயுமே போடுற வீடியோவில் டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. அப்படின்னா வீடியோ தெளிவாக பாருங்கள், ஈஸியாக சரி பண்ணிடலாம். நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு டிவியை நோண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவீங்க. அதனால் வேலை செய்யும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட வேலை செய்யுங்க, கவனமாக இருங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே சொல்கிறேன். எனக்கு வேறு எனக்கு வந்து எந்த நேரத்துலையும் நான் ஃபோன் எடுப்பேன். அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.